வணக்கம் அன்பு நேயர்களே. இந்த அற்புதமான நேரலைக்கு வரக்கூடிய அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள். தொடர்ந்து நம்ம பார்த்துட்டு இருக்கிற எல்லா பதிவுகளும் உங்கள் வாழ்வில் நல்லதை கொண்டு வந்து சேர்த்துட்டு இருக்குன்னா, அந்த நல்ல மனசு உங்ககிட்ட இருக்கிறனால தான் இவை எல்லாமே தொடர்ந்து உங்க பார்வையில பட்டுட்ருக்கு. ஆகவே இந்த பதிவு பார்த்தீங்கன்னா, தனுசு ராசியில் பிறந்தவர்களுக்கான ஒரு அற்புதமான பதிவுங்கய்யா. இந்த ஆடி மாதம் எப்படிப்பட்ட மாதமா இருக்கப்போது, இந்த மாதத்தில் மேற்கொள்ள வேண்டிய சில சக்தி வாய்ந்த வழிபாடுகள் மற்றும் இந்த காலநிலை இந்த மாரி கிரகநிலைகள் எப்படிப்பட்ட பலன்கள குடுக்கப்போது, ஆடி மாதம் எப்படி இருக்கப்போதுன்றது எல்லாமே இந்த பதிவுல பார்க்க போறோம். ஆகையால ஸ்கிப் பண்ணாம முழுமையா பாருங்க. பார்த்துட்டு உங்க நண்பர்கள், உறவினர்கள், உங்களுக்கு பிடிச்சவங்க எல்லோருக்குமே ஷேர் பண்ணுங்க. எல்லோருமே வாழ்க்கையில நல்லா இருக்கட்டும். எப்படி நம் பதிவுகள் பார்த்தவர்கள் மனதில்லாம் நல்ல மாற்றத்தையும், முன்னேற்றத்தையும் குடுத்துருச்சோ, அதே போல தான் நம்பிக்கையோட நம்ப கையால தயாரித்து குடுத்த முதல் ஆன்மீக பொருளாகிய நல்லதே நடக்கும் கந்திருஷ்டி சாம்பிராணி இன்னைக்கு வாங்கியவர்கள் அனைவரது வாழ்விலும் நல்ல மாற்றங்கள், நல்ல முன்னேற்றங்கள். நீங்க Instagramல போய் பாருங்க. இதில ரிவ்யூ குடுத்தவங்களது எல்லாமே நம்ம போட்டிருப்போம். அத பார்க்கும்போதே தெரியும் வாங்குனவங்களுக்கு எப்படிப்பட்ட மாற்றங்கள் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி. ஆகவே இப்ப நம்ம குடுத்த அந்த 1 கிலோ ஆஃபர் அதுதான் இன்னைக்கு பிரபலமா இருக்கு. 1 கிலோல வாங்குறவங்களுக்கு ஒரு ஜாதகம் இலவசமா பார்த்து தரப்படும். 12 பஞ்சகவ்ய விளக்கு இலவசம். 11 சிவப்பு குன்றின் மணிகள் இலவசம். 11 மினி கோமதி சக்கரங்கள் இலவசம் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய ஆஃபராவே நம்ம குடுத்துருக்கோம். இந்த ஆஃபர்ல தான் இன்னைக்கு எல்லாருமே ஆர்டர் பண்ணி வாங்கிட்டு இருக்காங்க. ஐயா ஒரு நல்ல ஆன்மீக பொருளினுடைய பலன் எப்படி இருக்கணும்னு கேட்டீங்கன்னா, அந்த மனிதனுக்கான மனத்தெளிவை உருவாக்கி, நல்லத நோக்கி பயணிக்க வச்சு, அந்த நல்ல அதிர்வலைகள அவன சுத்தி ஏற்படுத்திட்டாலே போதும். மீதி அந்த வெற்றிக்கான இடத்த அந்த மனிதன் எளிமையாக அடைந்து விடுவான். அந்த நல்ல அதிர்வலைகள் உருவாயிட்டாலே போதும். அது தெரிஞ்சுக்காம தான் நெறைய நபர்கள் வந்து பார்த்தீங்கன்னா, தன் வாழ்வில் தொடர்ந்து போராட்டங்கள், கஷ்டங்கள்னு தொடர்ந்து அதே நிலையே இருக்குதுங்க. மாறவே மாட்டேங்குதுங்கன்னு புலம்புவாங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா, அடிப்படையில ஏற்பட வேண்டிய மாற்றம் ஏற்படாத வரைக்கும், அவங்க என்னதான் தலைகீழா நின்னு போராடினாலும், அந்த அந்த போராட்டங்கள் வாழ்க்கையில இருந்துட்டே தான் இருக்குது. அப்ப இவை அனைத்தையும் தெரிந்து கொள்ளும் மனிதர்கள் தன் வாழ்வை நல்ல இடத்துல அமைச்சுக்கிறாங்க. சரிங்களா? ஆகவே நீங்க இந்த கந்திருஷ்டி சாம்பிராணி வாங்கணுன்றதுக்காக இதெல்லாம் நான் சொல்லல. உங்களுக்கு வாங்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா, உங்க மனசு என்ன சொல்லுதோ அதுபடி கேளுங்க. ஆனா நீங்க ஒரு வாட்டி வாங்கிட்டீங்கன்னா, திரும்ப திரும்ப வாங்குவீங்க. சரிங்களா? அதற்கான நல்ல பலனை நீங்கள் பெறுவீர்கள். சரி, இப்ப இந்த பதிவுக்கான பலன் என்ன அப்படின்றத பார்ப்போமா? தனுசு ராசிக்காரர்கள பொறுத்தவரை, இப்ப இவர்கள் முதல்ல எப்படிப்பட்டவர்கள்? எந்த மாரி குணம் கொண்டவர்கள்? தன்னுடைய வாழ்க்கைய எப்படி இவங்க அடுத்த நிலைமைக்கு கொண்டு போக போராடுறாங்கன்றது எல்லாமே நம்ம பல பதிவுகள்ல பார்த்துருக்கோம். ஏன்னா, தனுசு ராசிக்காரங்கனாவே தடைகளையும், தாமதத்தையும் யார் யாரெல்லாம் பிரேக் பண்ணிட்டு வராங்களோ, அவங்க தான் தனுசு ராசிக்காரங்க. ஏன்னா, இது எல்லாமே அதிகமா அவங்க ஃபேஸ் பண்ணுவாங்க, தன்னுடைய வாழ்க்கையில. சரிங்களா? ஆனா, இது அதிகமா ஃபேஸ் பண்ணும்போது யார் யாரெல்லாம் மனசு உடைஞ்சு ஓரமா உட்காந்துடுறாங்களோ, அந்த தனுசு ராசிக்காரங்க தான் நினைத்த இடத்தை அடைய முடியாமல் தவிக்கிறாங்க. அப்ப தொடர்ந்து போராடும் குணம் கொண்டவர்கள். அப்போ அப்படிப்பட்ட குணத்தை கொண்ட தனுசு ராசிக்காரர்களுக்கு முதல்ல இந்த ஆடி மாதத்துல கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, நீங்க வேலையில இருக்கீங்கன்னா, தயவு செஞ்சு கவனமா இருக்கணும். ஏன்னு கேட்டீங்கன்னா, உத்தியோகத்துல வேலையில இருப்பவர்கள் சில விஷயங்கள இப்ப இந்த நேரத்துல நீங்க தெளிவா தெரிஞ்சுக்கணும். ஒரு வேலையிலேருந்து இன்னொரு வேலைக்கு நான் மாறப் போறேங்க அப்படின்னா, கவனமா இருங்க. 2வது வேலை செய்ற இடத்துல கோபத்த இந்த நேரத்துல தவிர்த்து விடுங்க. 3வது வேலை செய்ற இடத்துல மற்றவர்களுடைய விஷயங்கள்ல உள்ள போகாதீங்க. இவை எல்லாமே உங்களுக்கு இந்த நேரத்துல இருக்கிற சூழ்நிலையில இன்னும் தடுமாற்றத்தை ஏற்படுத்திரும். அதனால இதுல மட்டும் நீங்க கொஞ்சம் கவனமா இருக்கணும். ஏன்னா, வேலை கூட நீங்க இப்போ ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடம் நான் மாறப் போறேங்கன்னா, நீங்க மாறக்கூடிய அந்த இடம், வேலைக்கான இடம் எந்த அளவுக்கு உங்களுக்கு ஊர்ஜிதமாகுதோ, கன்ஃபார்ம் ஆகுதோ, அத வச்சு தான் இருக்கிற வேலைய நீங்க அதுக்கப்புறம் தான் விடணும். நீங்க இருக்கிற வேலை எனக்கு புடிக்கவே இல்லைங்க, மன நிம்மதி ஏன்னா பெரும்பாலும் தனுசு ராசிக்காரங்களுக்கு அந்த வேலையில, தொழில்ல ஒரு திருப்திகரமான மனநிலை உருவாகுவது இல்லை இப்போதைக்கு. போயிட்டு இருக்கிற வேலை, பண்ற தொழில் இது எல்லாமே தான் நினைத்த அந்த ரிசல்ட் கிடைக்காம தான் போராடிட்டு இருப்பாங்க. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இருக்கிறதுனால, வேற இடம் எங்கேயாவது மாறிடலாமா? தொழில வேற இடத்துக்கு மாத்திடலாமா? வேற கம்பெனிக்கு எங்கேயாவது போய் ஜாயின் பண்ணிடலாமா? அப்படின்ற மாரி சிந்தனைகள்லாம் ஓடும் இந்த நேரத்தில. ஆனா, இப்ப தான் வந்து ஜாக்கிரதையா இருக்கணும். ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடம் நீங்க நகர்வதற்கு முன்பு, நீங்கள் செல்லும் இடத்த 100% முடிஞ்ச அளவு கன்ஃபார்ம் பண்ணிட்டு தான் நீங்க போணும். சரிங்களா? அதேபோல இதில கவனம் தேவை. அது மட்டும் இல்லாம, மேலதிகாரிகள் இவங்க கிட்டலாம் வந்து உங்க ஆஃபீஸ்ல வேலை செய்ற மற்ற நபர்களிடம் வாக்குவாதங்கள தவிர்த்துருங்க. வாக்குவாதம் வேண்டாம்.
சரிங்களா? இந்த நேரத்தில் அமைதி தான் தனுசு ராசிக்காரில் அடுத்த கட்டம் கொண்டு போகும். ஏன்னா இவர்களுக்கு வந்து நான் தான் சொன்னேன்ல, தடை தாமதம்னு சொல்லி மனிதர்களால் வரக்கூடிய பல ப்ராப்ளம் இருந்தாலும் கடைசியாக இவங்க வந்து எங்கே அடுத்த நிலைக்கு வந்துடுறாங்க, முன்னேறி வந்துடுறாங்கன்னு கேட்டிங்கன்னா, இவங்களிடம் உருவாகக்கூடிய அந்த தன்னம்பிக்கை தான். தன்னம்பிக்கை தான் தனுசு ராசிக்காரில் அடுத்த நிலைக்கு கொண்டு வந்துடுது. அந்த தன்னம்பிக்கை அதிகம் உள்ள நபர்கள் அடுத்த நிலைக்கு செல்கிறார்கள் தனுசு ராசிக்காரங்க. அப்போ இந்த காலகட்டம் ஆடி மாதத்தில் நீங்கள் எடுக்கக்கூடிய ஒவ்வொரு முடிவுகளும் தன்னம்பிக்கை நிறைந்த முடிவுகளாக இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் நினச்ச நல்லதை அடைந்து விடலாம். சரிங்களா? அதோடு மட்டும் இல்லாமல் தனுசு ராசிக்காரங்க முடிஞ்சால் இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் பண்ணுங்கள். இந்த ஆடி மாதத்தில் கன்னியாகுமரி மாவட்டம் தோவாளை என்ற ஊரில் தோவாளை பாருங்க, தோவாளை என்ற ஊரில் முருகன் கோயில் இருக்குங்க. முருகன் கோவில் இருக்கு. ஆடி மாதம் கடைசி வெள்ளிக்கிழமை, நல்லா நோட் பண்ணிக்கோங்க, கடைசி வெள்ளி, கன்னியாகுமரி மாவட்டம் தோவாளை என்ற ஊரில் முருகன் கோவிலில் கடைசி வெள்ளிக்கிழமை, அது இந்த ஆடி மாதம் கடைசி வெள்ளிக்கிழமை அங்கே உள்ள முருகனுக்கு கூடையாக மலர் கொட்டி மலர் அபிஷேகம் செய்வார். சரிங்களா? இந்த அபிஷேகத்தில் கலந்து கொள்ள முயற்சி பண்ணி பாருங்கள். இந்த வழிபாட்டு நடக்கிற அந்த நேரத்தில் அந்த கோவிலுக்கு செல்வ வாய்ப்பு இருந்தால் கண்டிப்பாக தனுசு ராசிக்காரங்க போயிட்டு வாங்க. வாழ்வில் சில நல்ல செய்திகள், நீங்கள் எதிர்பார்த்த நல்ல செய்திகள் வந்து சேரும். இந்த காலகட்டம் மிக சக்தி வாய்ந்த காலகட்டம் ஆகியால் இந்த நேரத்தில், இந்த மாதத்தில் நீங்கள் பார்க்கக்கூடிய ஒவ்வொரு வழிபாடுகளும் பல மடங்கு நன்மைகளை கொண்டு வந்து கொடுக்கும். சரிங்களா? அது மட்டும் இல்லாமல் ஆடி மாதத்தில், இந்த மாதத்தில் வரக்கூடிய செவ்வாய், இந்த ஆடி மாதத்தில் வரக்கூடிய செவ்வாய்க்கிழமைகளில் செவ்வாய் மற்றும் வெள்ளி, இந்த 2 கிழமை எடுத்துக்கோங்க. செவ்வாய்க்கிழமை மற்றும் வெள்ளிக்கிழமை, இந்த 2 கிழமையில் தனுசு ராசியில் பிறந்தவர்கள் காமாட்சி தெய்வத்தை வணங்கி வர யார் யாருக்கெல்லாம் தனுசு ராசிக்காரங்களுக்கு திருமண தடை இருந்துச்சோ, திருமண தடை, இதை தவறாமல் நீங்கள் இந்த மாதத்தில் நீங்கள் இந்த வழிபாட்டை மட்டும் நீங்கள் பண்ணி பாருங்கள். திருமண தடைகள் விலகும். அதற்கான அந்த திருமண தடைகள் விலகி நல்ல வரன் அமைவதற்கான அமைப்புகள் உருவாகும். திடீர்னு ஒரு இடத்துலேருந்து நல்ல வரன்கள் வந்து சேர்றதை பார்ப்பீங்க. ஆடி செவ்வாய்க்கிழமை, ஆடி வெள்ளிக்கிழமை தவறாமல் காமாட்சி தெய்வத்தை நீங்கள் வழிபடுவது திருமண தடையை விலக்கி சுப நிகழ்ச்சிகளை நடக்க செய்யும் வீட்டில். சரிங்களா? அது மட்டும் இல்லாமல் இந்த ஆடி மாதம் முழுவதும் மீனாட்சி அம்மனை நீங்கள் வழிபடுவது குடும்பத்தில் அமைதி இல்லாமல் இருந்த தனுசு ராசிக்காரங்க, யாரெல்லாம் ஃபேமிலியில் வந்து ஒரு நிம்மதியே இல்லைங்க, வீட்டுக்கு வந்தாலே ஏதாவது ஒரு பிரச்சனை, சண்டை, வாக்குவாதம், கடன் பிரச்சனை, இந்த மாதிரி ஒரு நிம்மதியே இல்லாத ஒரு இடமா எங்கள் வீடு இருக்குது அப்படின்னு நினைக்கக்கூடிய தனுசு ராசிக்காரங்க இந்த ஆடி மாதம் முழுவதும் மீனாட்சியை வழிபட்டால் குடும்பத்தில் அமைதி ஏற்படும், வீட்டில் ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் அதிகரிக்கும். சரிங்களா? அதோட இந்த ஆடி மாதம் முத்துமாரியம்மனை மனமுருக வழிபடும் தனுசு ராசிக்காரங்க, ஆடி மாதம் முழுவதும் முத்துமாரியம்மனை மனதார வழிபடும் தனுசு ராசிக்காரங்களுக்கு திருஷ்டிகள் விலகிவிடும். திருஷ்டிகள் தனுசு ராசிக்காரர்களுக்கு நம்ம பல பதிவுகளில் சொல்லியிருக்கோம். இவர்கள் வெகுளியாக இருப்பாங்க, இவங்களை சுற்றி யார் இருக்கிறாங்க, எப்படி நம்மளை பார்க்குறாங்க, எந்த மாதிரி எண்ணத்தில் பழகுறாங்க அப்படின்றத எல்லாமே யோசிக்காமல் இவங்க பாட்டுக்கு எப்பவும் போல் தன்னை போல தானே எல்லாரும் இருப்பாங்க அப்படின்னு நினச்சிட்டு இருக்கக்கூடிய தனுசு ராசிக்காரர்களுக்கு இவர்களுடைய வாழ்க்கையில் ஒரு காலகட்டத்துக்கு மேலே தான் தெரியும் இந்த இந்த கண் பார்வைகள் நிறைய பேருடைய கண் பார்வைகள் நம்ம மேலே தேவையில்லாமல் விழுகிறது அப்படின்ற மாதிரி யோசிப்பாங்க. அப்போ அந்த காலகட்டம் தனுசு ராசிக்காரங்க மற்றவர்கள் பார்வையிலேருந்து ஒதுங்கி விலகி நிற்கணும்னு யோசிப்பாங்க. புரியுதுங்களா? அப்போ இந்த நம்ம சொன்ன இந்த இந்த காலநிலை, இந்த ஆடி மாதத்தில் வரக்கூடிய இந்த காலநிலையில் முத்துமாரியம்மன் மனமுருக வழிபட்டால் திருஷ்டிகள் விலகிவிடும். சரிங்களா?
அதே போல் இந்த ஆடி மாதம் சுக்ல துவாதசியில் மகாவிஷ்ணுவை நினைத்து விரதம் இருப்பவர்களுக்கு செல்வம் பிறகும். செல்வம் பெருகும். அப்போது அந்த அளவுக்கு மிக சக்தி வாய்ந்த மாதமாக தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த ஆடி மாதம் இருக்குது. இதில் இந்த மாதங்களில் நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய, ஏன்னா நான் சொன்னது தான் ஆரம்பத்தில் வேலை சார்ந்த இடங்களில், வேலை சார்ந்த தொழில் சார்ந்த விஷயங்களில் எச்சரிக்கையும் கவனமும் தேவை. இன்னொரு பக்கம் இந்த வழிபாடுகள் மூலமாக நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய முயற்சிகளும் நல்ல மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் கொண்டு வந்து கொடுக்கும். உங்களை அடுத்த நிலைக்கு கொண்டு செல்வதற்கான அந்த வழிகளை அமைத்து கொடுக்கும். இதை தனுசு ராசிக்காரங்க தெளிவாக புரிஞ்சுக்கணும். அப்போ தான் தன்னுடைய வாழ்வில் அடுத்த நிலைக்கு செல்வதற்கான. ஆகவே இந்த பதிவை பார்க்கும் தனுசு ராசிக்காரங்க இந்த காலநிலையை நல்லபடியாக அமைச்சுக்கோங்க. ஏன்னா நிறைய பேர் தனுசு ராசிக்காரங்க நம்மக்கிட்ட ஜாதகம் பார்த்தவங்க எல்லாத்துக்குமே அந்த கடைசியாக நம்ம சில விஷயத்த சொல்லியிருப்போம். ஐயா, இந்த வரக்கூடிய தடைகளையும் தாமதத்தையும் பார்த்து நீங்கள் வாழ்க்கை இதுதான்னு நீங்கள் முடிவு பண்ணிடாதீங்க. இவை யாவும் ஒரு உண்மையை சொல்லும், ஒரு அனுபவத்தை கொடுக்கும், அவை உங்களை அடுத்த நிலைக்கு கொண்டு செல்லும் அப்படின்றத நம்ம சொல்லியிருந்தோம். ஆகவே தனுசு ராசியில் பிறந்த ஒவ்வொரு நல்ல உள்ளங்களும் நிச்சயமாக நல்ல எதிர்காலத்தை கடவுள் வச்சுருக்காரு. நல்லது நோக்கி பயணிங்க. நீங்கள் முதல்ல நம்புங்க, நாளை எதிர்காலம் நல்லபடியாக இருக்குன்றத. நீங்கள் எந்த அளவுக்கு அந்த நம்பிக்கையில் ஸ்ட்ராங்காக நிற்கிறீங்களோ பிரபஞ்சம் அங்கே உங்கள் கூட வந்து நின்றும். உங்களுக்கு நண்பனாக பிரபஞ்சத்தினுடைய அந்த ஈர்ப்பு விதி வேலை செய்யும், நல்லதை கொண்டு வந்து உங்கள்கிட்ட சேர்க்கும். சரிங்களா? இந்த பதிவை உங்களுக்கு தெரிஞ்ச எல்லா தனுசு ராசிக்காரர்களுக்குமே ஷேர் பண்ணுங்கள். எப்போதும் நம்ம சேனலோட இணைந்தே இருங்க. நீங்கள் எந்த மனநிலையில் பதிவை பார்க்க வந்தாலும் சரி, பார்த்து முடிக்கும் பொழுது இந்த பதிவு ஏன் உங்கள் கண்ணில் பட்டுச்சுன்றது அப்போ தான் உங்களுக்கு தெரியும். ஆகவே கடவுள் கொடுத்தது இந்த ஒரே ஒரு வாழ்க்கை தான். பிறந்ததிலிருந்து இறப்பது வரைக்குமே எல்லாருக்கும் நல்ல நேரம்லாம் இல்லை. கிரகங்க நிலைகள் மாறி மாறி பலன்களை கொடுத்துக்கிட்டே தான் இருக்கும். இங்கே ஒரு புத்திசாலி மனிதனாக நீங்கள் எல்லா காலநிலையிலும் எப்படி வந்து நல்லதை அடையணும், அந்த தேடல் நம்மக்கிட்ட எப்படி இருக்கணும், நம்ம எங்கே இருக்கணும், யார் கூட பழகணும், என்ன பேசணும், இதெல்லாம் நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கிட்டீங்கன்னாவே போதும். உங்கள் வாழ்வை நீங்கள் நல்ல இடத்தில் அமைத்துக் கொள்ளலாம். இனியாவும் நல்லதே நடக்கட்டும். நன்றி, வணக்கம்.